ஹாய் கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, a week in my life. நாங்க ஃபேமிலியா விழுப்புரம்க்கு ஒரு ஃபெஸ்டிவலுக்காக வந்திருந்தோம். அந்த டைம்ல சாட்டர்டே ஓகே லஞ்சுக்காக வந்து போலாம் அப்படின்னு போன பிளேஸ் தான் காமாட்சி மெஸ். நான் ஆல்ரெடி வந்து இந்த மெஸ் பத்தி என் வீடியோல போட்டிருப்பேன். பட் திரும்பவும் சொல்றேன். இந்த மெஸ்ல இவங்களோட பிரியாணி, இவங்களோட ஃபிஷ் காமாட்சி எல்லாமே மஸ்ட் ட்ரை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பாண்டிச்சேரி போனாலே இந்த ரெஸ்டாரண்ட் மிஸ்ஸே பண்ண மாட்டேன். கண்டிப்பா வந்து இங்க போயிடுவேன். ஏன்னா இன்னொரு டைம் பாண்டிச்சேரிலாம் வரமாட்டோம். இதையே ட்ரை பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். இது சம்மரா இல்ல ரெய்னி சீசனான்னு தெரியல. சரியான மழை பெஞ்சது. விழுப்புரம் அண்ட் பாண்டிச்சேரி ஈவன் இன் சென்னை செம மழை பெஞ்சது. நான் ஒரு வாட்டி வந்து நினைப்பேன் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து பண்ணணும் பாண்டிச்சேரியில அப்படின்ட்டு. ஆனா எல்லா வாட்டியும் மிஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ என் தம்பி வந்து சொன்னான், இந்த கீதா பேக்கரி வந்து பாண்டிச்சேரியில வந்து செம்ம ஃபேமஸ் அப்படின்ட்டு. பட் எனக்கு இன்னும் ஒரு நார்மல் பேக்கரி மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அங்கே ரவா கேக் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து நான் சொல்லலை. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் மஃபின்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு ஃபெஸ்டிவல் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் என் கார் ப்ரொசஷன்லாம் வந்து நைட்டு 10:30 மணிக்கு போயிட்டு இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிட்டோம். 99 அப்படின்னு திண்டிவனம்ல வந்து ஒரு ஸ்பாட் இருக்கு. அந்த ஸ்பாட்ல தான் வந்து நாங்க வழக்கமா நிறுத்துவோம். நீங்களும் வந்து நெறைய பேர் வந்து இங்க ஸ்டாப் பண்ணிட்டு சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நெனைக்கிறேன். ரீசென்ட் டேஸ்ல கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னது அப்படின்னா வந்து இந்த ஸ்வீட் கார்ன் சேவரி. ஒரு வாட்டி எங்க அப்பா வந்து தனியா போகும்போது இது வாங்கிட்டு வந்தாரு. அதுலருந்து வந்து நாங்க எப்பலாம் 99 போறோம் அப்பலாம் வந்துட்டு இது வந்து 1 வாங்காம 2 வாங்கிட்டு வருவோம். ஏன்னா என் தம்பி ஒருத்தனே வந்து 2த்தையும் வந்து தனியா சாப்பிட்டான். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ₹180 கொஞ்சம் வந்து அதிகம் தான். ஆனா கண்டிப்பா எனக்காகவாச்சும் இங்க 99 போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொன்னு வந்து இவங்க கிட்ட நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஹாட் பாதாம் மில்க் தான். இவங்க கிட்ட எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். இதுதான், அதுதான் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. எல்லாமே அவங்க ஹெல்தியர் வெர்ஷன்லயும் வந்து பண்றாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணாதவங்க 99 போய் ட்ரை பண்ணி பாருங்க. என் வீட்டுக்கு என் கசின் ஒரு வாட்டி வந்தப்போ இந்த கேண்டி ஃப்ளவர் வச்சு விளையாடிட்டு இருந்தா. அத வந்து நான் 99ல பார்த்தோனே ஓகே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனா இப்போ அது எங்க, எந்த கார்னர்ல என் வீட்ல இருக்கு அப்படின்னே வந்து தெர்ல. நான் வந்து ஒரு பெட்ஸ லவ் பண்ற கேரக்டரா கேட்டிங்கன்னா கிடையாது. நான் தூரத்துலேருந்து பார்த்து வேணா வந்துட்டு அத ரசிப்பேன், அத கொஞ்சுவேன், என்ன வேணா பண்ணுவேன். ஆனா அத வளர்க்கணும், அத வந்து பெட் பண்ணணும், அத தூக்கணும் அப்டின்னா வந்து எனக்கு செம்ம பயம். ஆன் டாப் ஆஃப் தட் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நாங்க எந்த பிளேஸ்க்கு போனோம் அப்டின்னா வந்து ட்விஸ்டி டேல்ஸ் நுங்கம்பாக்கம்ல லொக்கேட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கம்பைன்ட். அங்க இருக்க பெட்ஸ வந்து நம்ம பெட் பண்ணலாம். டாக்ஸ் அண்ட் கிட்டன்ஸ் 2மே இருக்கு. பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணேன்னா வந்து கிட்டன்ஸ விட வந்து டாக்ஸ்க்கு வந்து போலாம். ஏன்னா கிட்டன்ஸ் வந்து அது வேற வந்து கீறுமா. ஸோ வந்து நம்ம அந்த ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து டாக்ஸ் கிட்ட போனோம். எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அங்க இருக்க டாக்ஸ் எல்லாமே சொங்கி மாறி ரொம்ப டயர்டா அப்படி இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆர் அதோட நேச்சரே அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு வந்து அதான நாலேட்ஜ் இல்ல. அது எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. என்னதுன்னா ஐ அம் அலர்ஜிக் டூ பவுடர், பெர்ஃப்யூம், பெட்டோட ஹேர் எல்லாத்துக்குமே நான் வந்து அலர்ஜி. ஆனா இது நான் பார்க்கும்போது டேப்லெட் போட்டுட்டு தான் போனேன். என்னோட அலர்ஜி இஷ்யூஸ் அத பத்திலாம் வந்து வேற ஒரு வீடியோல டீட்டெயில்டா வந்து பேசுறேன். பட் எனக்கு வந்துட்டு ஓகே இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் பண்ணதே இல்ல. நான் போறதுக்கு முன்னாடி எங்க அம்மா வந்து செம்ம திட்டுனாங்க. "ஏன் போற? நீ வந்து ஸ்னீஸ் பண்ண போற" அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இங்க வந்து பெர் பெர்சன் 200 சார்ஜ் பண்ணாங்க. அந்த 200 வந்து நீங்க ரெஸ்டாரண்ட்ல போய் ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்க வந்து 2 பேர் போனோம். ஸோ 400 ₹390க்கு வந்து இந்த பாஸ்தா வந்து வாங்குனோம். டேஸ்ட் வந்து நார்மலா நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப பேட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க.
காலையில 6:00 நாங்க வந்து வேளாங்கண்ணி கிளம்பிட்டோம். எவ்ரி இயர் நாங்க வந்து வேளாங்கண்ணி போறது வந்து ஒரு வழக்கம். அண்ட் என் ஃபேஸ வந்து பாருங்க, செம கிராங்கியா இருக்கேன். எனக்கு வந்து தூக்கம் ஒழுங்கா இல்ல அப்டின்னா வந்து கிராங்கி ஆயிடுவேன் அந்த டே ஃபுல்லாவே. நாங்க வந்து காரைக்கால்ல தான் வந்து ஒரு ரூம் போட்டிருந்தோம். ஆ அங்க ரீச் ஆன டைம் வந்து 12:15க்கு தான் வந்து ரீச் ஆனோம். ரூம் வந்து காரைக்கால்ல ஏன் போட்டோம் அப்டின்னா, கம்பேர் டூ வேளாங்கண்ணி இங்க ரூம் வந்து நல்லா இருக்கும் அப்டின்னா. ஏன்னா நான் ஆல்ரெடி ஏவிஎஸ் எம்பரியா வந்து வந்திருக்கேன். ஆனா இந்த டைம் வந்து டோட்டலா வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னே எனக்கு தெரியல. ரூம்ஸ் வந்து உள்ள வந்தோனே வந்து அந்த ஒரு பேட் ஸ்மெல் அண்ட் ரெஸ்ட் ரூம் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்ல. நீட்டாவே வந்து இல்ல. அ என்ன சொல்றது அப்டின்னே தெரியல. இங்க சார்ஜ் பண்ணது வந்து பெர் ரூம்க்கு வந்து 3500 சார்ஜ் பண்ணாங்க. டோட்டலா வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஃபுட் வந்து நாங்க வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஃபுட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் ரூம்ஸ் தான் வந்து டிசப்பாயிண்டட். அன்னைக்கு சர்ச்ல செம்ம கூட்டமா இருந்துச்சு. ஏன்னா சாட்டர்டே அண்ட் மாஸ்லாம் முடிச்சுட்டு காரைக்கால் போறதுக்கே 9:15 ஆயிடுச்சு. ஃபுட் வந்து இங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போத் லஞ்ச் அண்ட் டின்னர் நாங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணோம். டிராகன் சிக்கன், பிரியாணி, எக் தோசை, ஃப்ரைட் ரைஸ் அப்டின்ட்டு. ஆனா லஞ்சுக்கு அண்ட் டின்னருக்கு தனித்தனியாவே வந்து ₹1500 தான் வந்து வந்துச்சு. வித்தின் 1500 தான். ஸோ எனக்கு வந்து அது நாமினலா வந்து இருந்துச்சு. சண்டே காலையில ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ரூம வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணி முடிச்சுட்டு காம்ப்ளிமென்டரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போனப்போ, டிசப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னடா இவ எல்லாத்தையும் டிசப்பாயின்ட்மென்ட் டிசப்பாயின்ட்மென்ட் சொல்றாளே அப்படின்னு நெனைப்பீங்க. அங்க வந்து எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியா இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் வந்து அங்க எதுவுமே அந்த காம்ப்ளிமென்ட்ரில வச்சாங்கல்ல, அந்த டிஷ்ஷஸ் எதுவுமே நான் வந்து ட்ரை பண்ணாம வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, அ தோசை குடுங்க அப்படின்னு வந்து கேட்டேன். அந்த தோசையும் வந்து செம குட்டியா இருந்துச்சு. எங்க அப்பா கிட்ட கேட்டப்போ, "ஸ்ருதி இதுதான் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி" அப்படின்னாரு. அதனால வந்து சரி ஓகே அந்த 2 தோசைய வந்து சாப்பிட்டுட்டு, அவ்வளோதான் கைஸ் நான் கிளம்பிட்டேன். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. பாய் பாய்.